ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2022 ரிலீஸ் ஆன ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியனுங்கிற படத்தை பார்க்க போகிறோம். இது ஜுராசிக் பார்க்கோட ஃப்ரான்ச்சைஸ் படி பார்த்தீங்கன்னா 6வது மூவி. இது வரைக்கும் 5 மூவிஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த மூவி அந்த 5 மூவியோட லிங்க் ஆன மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். படத்தோட ஆரம்பத்திலேயே கடலை காட்டுறாங்க. கடலில் மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கடலுக்குள்ள இருக்கிற டைனோசர் வெளியே வந்து அந்த மீனை பிடிச்சி இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுது. அது மூலமாக கப்பலே பிறண்டுருது. அதுக்கு அடுத்த சீன்லேயே நியூஸில் இது ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. டைனோசர்ஸ் கூட இப்போ மக்கள் வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஜுராசிக் பார்க்ல ஏற்பட்ட அந்த அசம்பாவிதம் தான். இதனால நிறைய மக்கள் சாகுறாங்க. சில டைனோசர்ஸ் காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு, சிலது மக்களுக்கு இடையில வாழ்ந்துகிட்டு இருக்கு. பசி எடுத்தா அது ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துக்கும். டைனோசர்ஸ் இப்போ உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிறதுனால பிளாக் மார்க்கெட்டோட டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. மக்கள் நிறைய பேர் அதை இல்லீகலா விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பண்ண ஒரு கம்பெனி மட்டும் தான் டைனோசர்ஸை பிடிக்கணும்ட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதுதான் பயோசின். பயோசின்ல ஜெனட்டிக்கல் ரிசர்ச் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலமா நோய்களை நம்ம குணப்படுத்த முடியும். அதை நான் செஞ்சு காட்டுவேன்ற மாதிரி கம்பெனி சார்பாக அந்த கம்பெனி சிஓ பேசிட்டு இருக்காரு. இந்த கம்பெனி ஒரு பெரிய இடத்த உருவாக்கி அங்கே ஒரு சரணாலயம் மாதிரி கட்டி டைனோசர்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட வேல்யூ இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாக்வுட்டோட பேத்தி க்ளோன் தாங்கிற விஷயமும் ரூமராக பரவிடுச்சு. அதை கூட நியூஸ்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே கிளாரும் அவளோட டீமும் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அது ஃபார்மிங் இடம் மாதிரி இருக்கு. ஆனா இல்லீகலா டைனோசரை ஃபார்மிங் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய டைனோசர் குட்டி இருக்கு. அந்த டாக்டர் பொண்ணு ஹீரோனி மட்டும் தான் உள்ள வந்திருப்பாங்க. இது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரே ஒரு குட்டி டைனோசரை தனியா வச்சிருப்பாங்க. இது ஏன் தனியா இருக்குன்னு டாக்டர் பொண்ணு செக் பண்ணுவா. இது ஹெல்த் வைஸா ரொம்ப வீக்கா இருக்கு. இப்படியே விட்டா இது செத்து போயிடும். நம்ம DFW டீம் கிட்ட கால் பண்ணி சொல்லமா, இல்ல அவங்க வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும்ட்டு ஹீரோனி அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி அந்த கூண்டை வெளியே எடுத்துக்கிட்டு போறா. இப்படி வேணான்னு டாக்டர் பொண்ணு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா. வெளியே எடுத்துட்டு போனா அந்த டெக் காய் வண்டி எடுத்துட்டு வந்துருவான். வந்தோடனே முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு கத்துவான். எப்படியாவது அந்த குட்டியை மேலே ஏத்திடலான்னு பார்ப்பாங்க. அது போடுற சத்தத்துல அங்க இருக்கிற எல்லா ஆளுங்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோனி பயங்கர வேகமா வண்டி எடுத்துட்டு ஓட்டுறா. முன்னாடி பார்த்தா முகத்துல கொம்பு இருக்கிற டைனோசர்ஸோட கூட்டம் இருக்கும். அதுக்குள்ள ஹீரோனி ஷார்ப்பா உள்ள போயிடுறா. வண்டி அப்படி எப்படி திருப்பி ஓட்டினோடனே அதுங்க பின்னாடி வர வண்டி எல்லாம் முட்டி தள்ளிடுது. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க. ஹீரோனி அடுத்து இதை ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்ம விட்டுடலாம், அப்புறம் DFW கால் பண்ணி அந்த இடத்த ரைட் பண்ண சொல்லலான்ற மாதிரி சொல்லுவா. உடனே எங்களை விட்டுரு, இந்த வேலைக்கு நான் வரவே இல்லை, எனக்கு ஒரு பாதுகாப்பான வேலை கிடைச்சிருக்கு, அதுங்களுக்கு நம்ம தேவைன்ற மாதிரி தெரியல, உன் குற்ற உணர்ச்சிக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கிளார், இது சரியில்லைன்ற மாதிரி 2 பேருமே சொல்றாங்க. ஹீரோனியும் கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறா. அதுக்கடுத்து ஒரு இடத்துல காட்டினா நம்ம ஹீரோ குதிரைங்க மூலமா சில டைனோசர்ஸை விரட்டிக்கிட்டு இருக்கான். அதுல ஒண்ணு மட்டும் தனியா பிரிஞ்சு போகும். ஹீரோ பின்னாடியே போய் கயிறை வச்சு லாக் பண்ணி மரத்துல கட்டியிருப்பான். அதை ஒரு வழியா நிதானமாக்கி அதை கூப்பிட்டு வந்துகிட்டு இருப்பான். இதை இவங்க கூப்பிட்டு போறத ஒரு வேட்டையாடுற டீம் தனியா நின்று பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து லாக்வுட்டோட பேத்தியை கட்டுறாங்க. இவளோட பேரு மெய்சி. அவ உடனே அங்கிருந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஒரு பிரிட்ஜை தாண்டி ஊருக்குள்ள போறா. ஊருக்குள்ள மரத்தை வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு அப்படோசாரஸ் இருக்கு. இது வேற என்னடா தொல்லை பண்ணிட்டு இருக்குன்ட்டு எல்லாரும் புலம்பிட்டு இருப்பாங்க. அங்க வேலை செய்யற ஒருத்தரை பார்த்து ஃபிளாரை வச்சு இதை கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. அவங்களும் ஃபிளாரை வச்சு கூப்பிட்டு போறாங்க. அது போகும்போது ஒரு சத்தத்தை போடும். பக்கத்துலதான் பனியில மூடிக்கிட்டு ஒண்ணு படுத்துக்கிட்டு இருக்கு. அது எந்திரிச்சு நடந்து போகும். பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும். அடுத்து அவ வீட்டுக்கு வந்துருவா. கிளார் அங்க இருப்பா. ஹே, எல்லாம் ஓகேவா? ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லையன்ற மாதிரி சொல்லுவா. பிரிட்ஜை தாண்டி அந்த பக்கம் போனியா? இல்ல, நான் போல. உன்னை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருக்கேன்னு சொன்னோன்னே, நான் போல, எத்தனை காலம் தான் நான் இங்கேயே அடைஞ்சிட்டு இருக்கிறதுன்ற மாதிரி கோவப்படுவா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறா. இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தான் இருக்காங்க. ப்ளூ வந்து இதை பார்த்துட்டா இங்கேருந்து ஓடி போகுது. ஒரு வண்டிக்குள்ள போயிட்டு சத்தம் போடுதுங்க. இன்னொரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ப்ளூக்கு குட்டி இருக்குங்க. அந்த குட்டியை ப்ளூ கூப்பிட்டு வந்து வெளியே வேட்டையாடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு ஓனாயை வேட்டையாடுது. அடுத்து இவங்க அந்த பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ ஏன் பிரிட்ஜை தாண்டி போன? உன்னை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை பார்த்தாங்கன்னா ஆபத்துன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்குன்னு நான் அடைஞ்சே கிடக்கிறதா? நான் உங்களை நம்பணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதே மாதிரி நீங்களும் என்ன நம்பணும் இல்லைன்னு கோவப்படுவா. இங்க பாரு, உன் சேஃப்டிக்கு தான் சொல்றோம், நீ இங்கே தான் இருக்கணும்னு ஹீரோ கத்துனோடனே கடுப்பா அவளோட ரூமுக்கு போயிடுவா. ஏன் இப்படி பண்ற? அவளுக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது. புரியுது, இந்த வயசுல எல்லாரும் சிடு சிடுன்னு தான் இருப்பாங்க, நீ அப்படிதானே இருந்திருப்ப. அந்த டைம்ல அந்த பொண்ணு ரூமுக்குள்ள உட்காந்து அவங்க தாத்தா வச்சுட்டு இருந்த டைரியை தான் பாத்துக்கிட்டு இருப்பா. அதுல ஃபுல்லா அவங்க அம்மாவோட போட்டோஸ் தான் இருக்கும். அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பா. இந்த வீட்டையே ஒருத்தன் நோட்டை விட்டு கால் பண்ணி, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ப்ளூக்கு ஒரு குட்டி இருக்கு, அது மட்டும் இல்ல, நீங்க தேடிக்கிட்டு இருந்த பொண்ணும் இங்கதான் இருக்கான்ற மாதிரி அந்த வேட்டைக்கார யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து 2 சின்ன பசங்க வந்து வயலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க வெட்டுக்கிளியோட படையெடுப்பு நடக்குது. சின்ன பசங்க பயந்து போய் ஒரு இடத்துக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. ஒரே ஒரு வெட்டுக்கிளி மட்டும் உள்ள வந்து விழும். அதை பிடிச்சிருவானுங்க. இந்த விஷயத்த ரிசர்ச் பண்றதுக்காக ஜுராசிக் பார்க்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோனியான எலி வராங்க. இதை வந்து கவர்மெண்ட் அவ்வளவா பாத்துக்காது. அவங்களுக்கு டைனோசரை பாத்துக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். நான் என்னோட டீம் வச்சு ரிசர்ச் பண்றேன்ட்டு அந்த வயலை பார்ப்பாங்க. ஒரு சைட்ல இருக்கிற வயலை மட்டும் அந்த பூச்சிங்க எதுவுமே பண்ணியிருக்காது.
ஆமா, அதுவும் உங்கள்தா? இல்ல, அது பக்கத்து வீட்டுக்காரருக்கு. அதை ஏன் சாப்பிடவே இல்ல? ஒரே விதைய தான் யூஸ் பண்ணீங்களா நீங்க? இல்ல, அவர் பயோசினோட விதைய தான் யூஸ் பண்ணாரு. நான் அத யூஸ் பண்ணலன்ற மாரி அவங்க சொல்றாங்க. அடுத்து ஆலன காட்டுறாங்க. இன்னும் அவன் டைனோசர் எலும்புகள தோண்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இங்க நம்ம தோன்றது படிமங்கள இல்ல, உண்மைகள தோண்டி கண்டுபிடிங்க. கமான் கைஸ்ன்ற மாரி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஒருத்தன் வந்து, சார் உங்கள பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்ட்டு கூப்பிடுறான். அவன் போய் பார்த்தா உள்ள எலி தான் இருக்கா. ஆலன், நீ அப்படியே இருக்க பார்க்க, எப்படி இருக்கன்னோனே, நல்லா இருக்கேன்ட்டு ஹீரோயினிய பார்த்தோன்னா பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறான். வரும்போது நெறைய டூரிஸ்ட் ஆட்கள பார்த்தேன். ஆமா, ஃபண்டிங் ஸ்டாப் ஆயிருச்சு. வேற வழி இல்லாம அவங்கள வச்சு காசு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோ சொல்றான். உன் பசங்க எப்படி இருக்காங்க? பசங்களா? 2 பேரும் காலேஜ் போறாங்க தெரியுமா? அப்புறம் என் ஹஸ்பண்ட நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்ற மாரி சொல்றாங்க. இவங்க தனியா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆலன் பார்த்தா மொரட்டு சிங்கிளா இருக்கா. கல்யாணமே பண்ணாம இருக்கா. நீ ரொம்ப கஷ்டப்படுறியான்னு ஆலன் கேட்பான். இல்ல, இப்பதான் நான் சுதந்திரமா இருக்கேன்ற மாரி சொல்லுவா. நீ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த இப்பயாவது சொல்றியான்னோனே அந்த பூச்சியை காட்டுறா. இதுல வந்து பழங்காலத்து கிரியேச்சரோட டிஎன்ஏ மிக்ஸ் ஆயிருக்கு. பயோசின் கம்பெனி தான் இதை வச்சு ரிசர்ச் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கம்பெனியோட விதைகள் மூலமா வளர்ந்தது எதுவுமே இது சாப்பிட மாட்டேங்குதுங்க. இதை மட்டுமே அதுங்க சாப்பிட்டா பஞ்சம் ஏற்படும். கடைசியில பயோசினோட கம்பெனி விதைகளை தான் மக்கள் வாங்குவாங்க. ஒரு டிமாண்டை உருவாக்குவாங்க. கடைசியில உணவு சங்கிலிலேயே ஆபத்து வந்துரும்ன்ற மாதிரி சொல்லுவா. சரி, இப்போ என்ன பண்ணலான்ற? ஆலன், நான் இதை ரிசர்ச் பண்ண போறேன். அந்த இடத்துக்கு போறேன். நீ என் கூட வந்தே ஆகணும். என்ன விடு, நான் வரலன்ற மாதிரி சொல்லுவான். நீ வரலனா போ, நான் போறேன்னு வாங்க. எப்படி போவ? அங்க இருக்கிற பிலாசபர் என்ன கூப்பிட்டு இருக்காரு. அது யாருன்ட்டு புக்கை தூக்கி போட்டு காட்டுறாங்க. ஈயன் தான். சரி வரேன்ற மாதிரி இவர் ஒத்துக்கிறாரு. அடுத்து இவங்க ஒரு ஃப்ளைட்ல அந்த இடத்துக்கு போய் லேண்ட் ஆகுறாங்க. அதுவும் ஒரு தனி ஐலாண்டு மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல வெளியவே நிறைய டைனோசர்ஸை வச்சிருக்காங்க. பத்தாத்து குறைக்கு கிளார் வந்து அந்த இடத்த காமிச்சு கொடுத்துட்டாப்புல இருக்கு. அங்க இருக்கிற டைனோசர்ஸையும் சேஃப் பண்ணி இவங்க தான் காப்பாத்திருக்காங்க. அடுத்து மேசியை காட்டுறாங்க. அவ இருக்கிற இடத்துல ப்ளூவோட குட்டி வருது. அவ கையில ஒரு பிரெட் இருக்கும். இந்த சாப்பிடுறியான்னு கொடுத்தோம்னா அது வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கும். அந்த இடத்துக்கு ப்ளூ வந்து கோவப்பட்டுன்னு இருக்கும். உடனே ஹீரோ வந்துருவான். இங்க பாரு மேசி, பயப்படாத, பதட்டப்படாத. நீ பயப்படுறன்னு தெரிஞ்சதான் இது தாக்கும். ப்ளூ கூடாதுன்ற மாதிரி கை காமிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். ப்ளூ ஹீரோவை பார்த்தோன்னா பேசாம இங்கேருந்து குட்டியை கூப்பிட்டு போயிடுது. இதோட கூடு இங்கே தான் பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்குறேன். நானும் வரேன். கிடையாது, நீ வீட்டுக்குள்ளே போன்ட்டு ஹீரோ திட்டி அமுச்சு விட்டுறான். அப்புறம் ஹீரோ காட்டுக்குள்ளே போனோன்னா அந்த பொண்ணு ரொம்ப கடுப்பா சைக்கிள் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி போறா. எங்க போற மேசி, நீங்க இன்னும் என்னோட அம்மா கிடையாதுன்ட்டு கோவமா கிளம்பி போயிடுறா. அப்போ ப்ளூவை வந்து வேட்டைக்காரன் வண்டியை வச்சு இடிச்சு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு அதோட குட்டியை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோ இதை பார்த்து தடுக்க ட்ரை பண்றான். அதே டைம்ல அந்த பொண்ணு பாலத்தை தாண்டி போக ட்ரை பண்ணா அந்த பொண்ணையும் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து அந்த மலையோட உச்சில இருந்து பிரிட்ஜை பார்க்கும்போது அந்த பொண்ணோட சைக்கிள தண்ணியில போடுறத பாத்துருமா. உடனே ஹீரோ வீட்டுக்கு வந்து கன் எடுத்துட்டு இருப்பான். மேசி அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ப்ளூவோட குட்டியும் பிடிச்சிட்டாங்க. நம்ம போய் அவளை காப்பாத்தணும்னு வேகமா கிளம்புவாங்க. இவ வெளியே போனா ப்ளூ வந்து உரும்பிக்கிட்டு இருக்கும். ஹீரோ வந்து, இங்க பார், என்னோட பொண்ணையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கோவப்படாதுன்னு சொன்னா அது அவ்வளோ ஆக்ரோஷப்படுங்க. நான் ப்ராமிஸ் பண்றேன், உன்னோட குழந்தைய நான் கூப்பிட்டுன்னு வருவேன். என்ன நம்புனோன்னே வாழை வச்சு ஒரு போடு போட்டு அங்கிருந்து கிளம்பி கோவமா போயிடுது. இவங்க வண்டியில போயிட்டு அந்த டெக் கைக்கு தான் ஃபோன் பண்றாங்க. இவன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அதுவும் டைனோசரை கண்காணிக்கிற வேலை. அந்த டைம்ல ஹீரோனி இவனுக்கு தான் கால் பண்றா. ஒருத்தனை பத்தி எனக்கு தெரியணும், அவனோட டீட்டெயில்ஸ் வேணுன்ற மாதிரி இவனை கூப்பிடுறாங்க. ஹீரோ வந்து அந்த ஆளை பார்த்துருப்பான். அந்த ஆளை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லி விசாரிக்கிறாங்க. இவன் உடனே இன்டெலிஜென்ட் டீம்ல இருக்கிறதுனால அவனோட டீட்டெயில்ஸ் எடுத்துன்னு வந்து இவங்களை மீட் பண்றான். அவனை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது அவன் இந்த பிளாக் மார்க்கெட்ல தான் இருப்பான்னு எனக்கு விஷயம் தெரிய வந்திருக்கு. எங்களோட இன்டெலிஜென்ட் டீம் ஆல்ரெடி அவனை பிடிக்க தான் போயிருக்கு. அதுல சில பேர் உங்களுக்கு தெரிஞ்ச முகதான்ற மாதிரி போட்டோஸை காட்டுறான். ஜுராசிக் வேர்ல்ட்ல கண்ட்ரோல் ரூம்ல இருந்த அந்த பையனும் பொண்ணும் இருக்காங்க. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டும் இருக்கான். இவன் என் ஃப்ரெண்டாச்சே. ஆமா, இவன் அவனை பிடிக்கிற மிஷின்ல தான் இருக்கான். இவனை கான்டாக்ட் பண்ணு, உங்க பொண்ணு நீங்க எப்படியாவது காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்லி அனுப்புறான். அடுத்து ஆலனையும் எலியும் காட்டுறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு போறதுக்காக ஒருத்தர் வராரு. இவர் அந்த பயோசின்ல தான் வேலை பார்க்குறாரு. சிஇஓக்கு அடுத்து இவர் தான் இருக்காரு. அந்த ஃப்ளைட்டு கரெக்டாக ஒரு இடத்துக்கு போனோடனே ஏரியல் டிடெக்டட் சிஸ்டம் ஆக்டிவேட்டட்ன்ற மாதிரி சத்தம் போடுது. ஏரியல் டிடெக்டடா? என்னது இது? பறக்கிற டைனோசர்ஸ் கிட்ட இருந்து இந்த ஃப்ளைட்டை பாதுகாக்கிற சிஸ்டமே அதுதான். அது ஒரு ரேடியஸ் மாதிரி வேலை செய்யும். 500 ஃபீட்டுக்கு மேலே அதுங்களை பறக்கவே விடாது. அதுங்களுக்கு கீழே தான் பறக்கும். அதுக்கு மேலே தான் நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. அதே டைமில் அங்கே இருக்கிற பெரிய டைனோசரை பார்த்து, இந்த டைனோசர் இங்கே இருக்கா? ஆமாம், இந்த டைனோசரையும் பிடிச்சிட்டோம். நீங்கள் வரதுக்கு முன்னாடி தான் டீரெக்ஸையும் இங்கே கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஏபெக்ஸ் பிரெடேட்டரான கிகனோட்டோசாரஸும் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ டைனோசர்ஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் காட்டுக்குள்ளே போவீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை, நாங்கள் ஒரு நியூரோ இம்ப்ளானை அதுக்குள்ளே வச்சுருக்கோம். மூளைக்கு வந்து சில ஷாக் வேவ்ஸ் அனுப்புவோம். அது மூலமாக நாங்கள் அதுங்களை எங்கே வர வைக்கணுமோ அங்கே வர வச்சிருப்போம். ஷாக் மாதிரியான்ற மாதிரி ஆலன் கேட்பான். கிடையாது, அது வந்து சிக்னல் மாதிரி மூளையை கண்ட்ரோல் பண்ணுவோம். அது ரொம்ப கொடூரம் இல்லை? ஜுராசிக் பார்க்கில் வேலியில் இருந்த கரண்ட்டை விட இது இன்னும் அவ்வளோ கொடூரம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்து இவங்க வந்து லேண்ட் ஆனோன்னா அந்த இடத்தோட சிஇஓ பார்த்துருப்பாரு. ஆலன், எலி எப்படி இருக்கீங்க?
நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி ஒரு தருணம் கிடைக்கவே கிடைக்காதுன்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு, பயோசீன்ல வந்து நாங்க எத பத்திலாம் ரிசர்ச் பண்றோன்ட்டு நெறைய வளவலன்னு பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்கு. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். இவன் உங்களுக்காக எல்லா வேலையும் பார்த்து குடுப்பான். இவங்கள பார்த்துக்கன்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்து ஈயான காட்டுறாங்க. ஈயானுக்கு இங்க ஃபேன்ஸ் அதிகம் போல இருக்குங்க. பயங்கரமா தலைவன் ஸ்பீச் குடுத்துட்டு இருக்காரு. ஸ்பீச்ச பார்த்து எல்லாருமே கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆலனுக்கு இது பிடிக்கல. கொஞ்சம் கடுப்பாவுறாரு. அப்புறம் எப்படி இருக்க? லைஃப்லாம் எப்படி போகுது? எனக்கு 5 பசங்க இருக்காங்க. உனக்கு இல்லைன்னோனே 2 பசங்கன்ற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவ கேட்டா, இல்ல நான் இன்னும் கல்யாணமே படிக்கலன்ற மாரி சொல்லுவான். மொரட்டு சிங்கிளா இருக்க போல இருக்குன்ட்டு அப்புறம் 3 பேரும் பேசிட்டு போவாங்க. ஒரு கேப்பச்சினோ போடுறீங்களான்னோனே, அந்த கேப்பச்சினோ மிஷின் ஆன் பண்ணோனே சத்தம் வரும். அந்த சத்தத்துல எலிகிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடத்த சுத்தி கேமரா இருக்கு. கேமரால பேசுறது கூட கேட்கும். இங்க பாரு L4 வெட்டுக்கிளியோட ரிசர்ச் வந்து அந்த இடத்துல தான் நடக்குது. எனக்கு ஏதோ தப்பா படுது. அந்த இடத்தோட ஆக்சஸ் கார்டு தரேன். கீழ போ L4 போய் பாரு. அங்கேருந்து டிஎன்ஏ சாம்பிள கலெக்ட் பண்ணிட்டு போன்ற மாரி சொல்றாரு. டிஎன்ஏ சாம்பிள அவங்க இங்கேருந்து கலெக்ட் பண்ணா மட்டும் தான் சாலிடா எவிடன்ஸ் கிடைக்குன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஈயான் அங்கேருந்து போனவுடனே அந்த அசிஸ்டன்ட் வந்து வாங்க நம்ம போலான்ட்டு இவங்க 2 பேரையும் கூட்டின்னு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த சிஇஓ வந்து ஒரு ரிசர்ச் லேப்குள்ள போறான். இவருக்கு பின்னாடி இருந்து ஒருத்தரு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது சரி பண்ணி ஆகணும்னு புலம்புறாரு. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர் தான். ரிசர்ச் பண்ணி நம்ம இப்படி ஒரு வெட்டுக்கிளி உருவாக்கி இருக்கவே கூடாது. அதோட டிஎன்ஏல இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணி ஆகணும். ஏன்னா அதோட வாழ்நாள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுங்க சீக்கிரமா சாகலனா பயிர்கள் அழிஞ்சு உணவு பஞ்சமே ஏற்படணும்னு வருத்தப்படுவாரு. நம்ம டிஎன்ஏ மூலமா நோய்களை குணப்படுத்தணுன்ற ரிசர்ச்சை தான் நம்ம பண்றோம். அது மூலமா ஏற்பட்ட விளைவு தான் இது. இதை நம்ம சரி பண்ணிடலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாத்தையும் நான் ரெடி பண்றேன். நீங்க சொன்ன மாதிரியே ப்ளூ குட்டி போட்டுருச்சு. அந்த குட்டியை நான் வர வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல மெய்ஸியும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அவங்க 2 பேரும் இங்க வருவாங்களா? ஆமா. அதுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமான்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்து ஃபோன் பண்ணி ஒரு லேடி கிட்ட பேசுறாரு. அவங்க 2 பேரும் கிடைச்சிட்டாங்களா? இல்ல. அவங்க 2 பேரையும் தனித்தனி ஃப்ளைட்ல வர வச்சிருக்கேன். அப்பதான் பாதுகாப்பா இருக்கும். பணத்தை ரெடி பண்ணுங்க. நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்ற மாரி சொல்றாங்க. அடுத்து மேசிய வந்து இவங்க கூப்பிட்டு போறாங்க. டைனோசர குட்டிய வந்து இன்னொருத்தவங்க தனியா ஃப்ளைட்ல கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த குட்டிய குடுத்ததுக்கே $50,000 இவளுக்கு தராங்க. அந்த பொண்ணு யாருன்ற மாரி ஹீரோனியோட பொண்ண பார்த்து கேட்பா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ இங்கேருந்து கிளம்புன்ற மாரி அவள அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோனியும் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஃப்ரெண்டையும் மீட் பண்ணிடுறாங்க. இந்தாங்க இந்த ஹெட்ஃபோனை காதுல வச்சுக்கோங்க. நம்ம போற இடம் ரொம்ப ஆபத்தானது. நீங்க யாருன்னு காமிச்சிக்காதீங்க. பதட்டப்படாதீங்கன்ற மாரி சொல்லி உள்ள கூப்பிட்டு போறான். அந்த இடத்துக்குள்ள போனா இல்லீகலா டைனோசரை வச்சு பிசினஸ் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, பெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப மோசமான இடமா இருக்கும். என்னடா இந்த இடம் இப்படி இருக்குன்னு இவங்க சுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து அந்த கடத்தல்காரனை தான் தேடி வந்திருக்காங்க. அதே இடத்துல அந்த ஃபிளைட்டை ஓட்டின பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவ ஒரு குட்டி டைனோசரை ஒருத்தங்கிட்ட விற்கிறா. பார்க்கவே பொம்மை மாதிரி இருக்கு இந்த டைனோசரு. அப்படிலாம் நினைக்காத. இது பார்க்க தான் சின்னதா இருக்கும். ஆனா செய்யற வேலைலாம் ரொம்ப பெருசுன்ற மாதிரி அந்த டைனோசர் குட்டியை வித்துருவாங்க. வித்துட்டு இவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது அதே இடத்துல ஹீரோனியும் நிப்பா. உன்னை பார்த்தா இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆள் மாதிரி தெரியல. இது ரொம்ப ஆபத்தான இடம். இங்கேருந்து கிளம்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு போவா. இங்க பாருங்க உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. நான் என்னோட பொண்ணை தான் தேடி வந்திருக்கேன். என் பொண்ணை நீங்க பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி போட்டோவை காட்டுறா. இந்த போட்டோ பார்த்த உடனே அவ கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டு இல்ல எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து அந்த வேட்டைக்காரன் வந்து அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ இதை பார்த்து ஹீரோனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரான். இவங்க வந்து அந்த லேடியை தான் பார்க்க வந்திருக்காங்க. இல்லீகலா ஒரு டீலிங் நடக்க போகுது. அதை முடிக்கிறதுக்காக தான். ஃபுல்லா கூண்டுக்குள்ள ராப்டர்ஸ்லாம் வச்சிருக்கா. முட்டா பசங்க ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. விசுவாசம் ஒண்ணுதான் காலத்துக்கும் அழியாதது. லேசர்ஸை வச்சு இந்த டைனோசரையும் ட்ரைன் பண்ணியிருக்கோம். காட்டுற ஆளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்குன்ற மாதிரி இந்த லேடி டீல் பேசிட்டு இருக்காங்க. அவனும் பணத்தை சூப்பரா எடுக்கலான்னு பார்த்தா அவன் கூட இருக்கிற ஆளே இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் தான். உடனே எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க. பயங்கரமா சண்டை ஆரம்பிச்சிருது. ஹீரோக்கு தேவை அந்த பொண்ணை கூப்பிட்டு போன ஆளுதான். அவனை புடிச்சிக்கிட்டு வந்து சண்டை போட்டுன்னு இருப்பான். 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அவன் கரெக்டா 2 டைனோசர் சண்டை போற இடத்துல போய் விழுந்துருவான் பாருங்களேன். ஒன்னொன்னா கையை பிடிச்சிக்கும். ஒழுங்கா என் பொண்ணை எங்க விட்டேன்னு சொல்லிடு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்ற மாதிரி மிரட்டுவான். அவன் உடனே நான் அந்த லேடி கிட்ட தான் வித்தேன், அவங்க கிட்ட தான் நீ கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ செயின் அறுத்துக்கிட்ட அந்த இடத்துல ஒரு டைனோசர் வந்து அவனோட தலையை கடிச்சு காலி பண்ணிடுது. ஹீரோ உடனே ஹீரோனி கிட்ட அந்த லேடியை தான் விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறான். அவங்க அந்த லேடியை தேடி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இன்டெலிஜென்ட் டீம் வந்து கன்னை வச்சு ஜீப்பை ஓட்டினவனை பிடிச்சிடுறாங்க. அவன் கீழே வந்து கிடக்குறான். உடனே கூண்டை திறந்து விடுன்ற மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க. கூண்டை திறந்து விட்டோன்னே எல்லா ராப்டர்ஸும் வெளியே வந்துருது. லேசர் லைட்டு எல்லா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் மேலேயும் அடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அவ்வளோதான், இவங்க எல்லாருமே சமாளிச்சுட்டு இருக்காங்க ராப்டர்ஸை. அந்த லேடி உடனே சிஓக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இங்கே வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அவங்க வேற வழியாக தப்பிச்சு போலான்னு பார்த்தா ஹீரோனி அங்கே வந்துடுறா. என் பொண்ணு எங்கன்னு சொல்லுன்னு மாற்றி மாற்றி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு ஷாக் கன் வந்து ஹீரோனி கையில் இருக்கும். அதை வச்சு ஷாக் கொடுப்பாம பாருங்களேன், தூக்கிட்டு போய் விழுந்துருப்பா. இது மனுஷங்க மேலே பயன்படுத்தக்கூடாது. என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிடு, இல்லைன்னா ஷாக் அடிச்சே உன்னை கொன்றுவேன்ற மாதிரி ஹீரோனி மிரட்டுறா. அவள் பயோசினுக்கு தான் போயிருக்கா. பயோசினுக்கு தான் அவளை அமுச்சு வச்சிருக்கன்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. அப்புறம் அவள் டைனோசர் அங்கே வந்தோடனே லேசர் லைட்டை ஹீரோனி மேலே காமிச்சு விட்டுறா.
ஹீரோனி வீட்ல இருந்து வீடு ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பா. ஒரு இடத்துல தொங்கிட்டு இருப்பா. அந்த டைனோசர் கொல்ல போகுது. இத ஃபிளைட் ஓட்டுற பொண்ணு பார்த்த உடனே ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து ஹீரோனிய கேட்ச் பிடிச்சிடுறா. டைட்டா பிடிச்சிக்க, நான் வண்டி ஓட்டுறேன்ட்டு வேகமா வண்டி ஓட்டுன்னு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அங்க ஒரு டைனோசர் இருக்கும். நம்ம ராப்டர்ஸ் எப்படி பிடிப்போம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன அதுக்கு இறையா போட போறியாட்டு ஃப்ரெண்டு பதறுவான். பின்னாடி தான் கூண்டு இருக்கும். நான் சொல்லும் போது ரூல் அடிச்சிரு, ரெடியாரு. டேய் வேணாண்டா, சொன்னா கேள்றா, வேணாண்டா. அவன் கரெக்டா குதிடான்னோடனே அந்த டைனோசர் இவனை தாக்க வரும். இவன் ஜம்ப் அடிச்ச உடனே குண்டுக்குள்ள போட்டு அடிச்சிருவாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோண்டான்ட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பின்னாடி அந்த லேடி வந்தோடனே ஃப்ரெண்டுக்காரன் கண்ணை வச்சு பிடிச்சிடுறான். இந்த பக்கம் ஹீரோனி கிட்ட ஃப்ளைட் ஓட்டுறவங்க, ஆமா நீ எங்க போகணும்? என் பொண்ணை காப்பாற்ற பயோசிலுக்கு நான் போகணும். அங்கே ஃப்ளைட்ல தானே போய் ஆகணும். சரி என்கிட்ட ஃப்ளைட் இருக்கு, நான் ஹெல்ப் பண்றேன். அவ உடனே ஹீரோ கிட்ட ஃப்ளைட் ரன்வேக்கு வந்துரு, நம்ம இங்கேருந்து போய் ஆகணுன்ற மாதிரி ஹீரோனி சொல்லிடுறா. ஹீரோ அங்கேருந்து ஒரு பைக் எடுத்துட்டு போறாங்க. போகும்போது அந்த பொண்ணு வந்து லேசரை ஹீரோ மேல அடிச்சு விட்டுறா. ஒன்னுக்கு 2 டைனோசரா ஹீரோ விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. சேசிங்லாம் வேற லெவல்ல இருக்கும். பூந்து பூந்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, ஃப்ளைட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அந்த பைக்கை வச்சே ஃப்ளைட்ல ஏறிட்டு பைக்கை விட்டுருவான். ராப்டர் மேலே இடிச்சுக்கிட்டு ராப்டர் கீழே விழுந்துரும். சரி நம்ம போலாமா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இவங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஹீரோனையும் இங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஆமா நீ எதுக்கு எனக்கு உதவி பண்ற? நம்ம போகணுமா இல்ல இதுக்கு பதில் சொல்லணுமா? இல்ல தேவையில்ல, என்னை கூட்டிட்டு போய் விட்டா மட்டும் போதும்ட்டு ஹீரோ அமைதியாயிடுறான். அடுத்த அசிஸ்டன்ட் வந்து எலிகிட்டையும் அலன்கிட்டையும், இந்த டைனோசரை தான் நாங்கள் பியூரா உருவாக்கியிருக்கோம். இதுல எந்த மிருகத்தோட டிஎன்ஏயும் மிக்ஸ் பண்ணல. முழுக்க முழுக்க அந்த டைனோசரோட டிஎன்ஏ மட்டுமே இருக்கு. பயோசின்ல நாங்க இப்படிதான் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டைனோசரை கட்டுறாங்க. அப்புறம் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நம்ம ஒரு 1/2 hour கழிச்சு மீட் பண்ணலாம். நீங்க இந்த பக்கமா தான் போய் சுத்தி பார்க்கணும். அந்த பக்கமா போனீங்கன்னு வச்சுங்க, ரிசர்ச் லேப் இருக்கு. அங்கே கீழே போக கூடாது, பர்மிஷன் இருந்தா தான் போக முடியும். அந்த பக்கம் போக மாட்டீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். சரி ஓகே, நாங்க அந்த பக்கம் தாண்டா போவோன்ட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அங்கே போறாங்க. அங்கே ஃபுல்லா ரிசர்ச் பண்ணும்போது போடுற சூட்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மெய்சி கிட்ட சயின்டிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்காரு. உன்னை நான் வேணும்னு கடத்திட்டு வர சொல்ற எல்லாருமே இப்படி தாண்டா சொல்றீங்க, உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கோவப்படுவா. அதே இடத்துல வந்து அந்த குட்டி டைனோசரையும் பார்த்துருவா. பேட்டா நீயான்ற மாதிரி சொல்லுவா. பேட்டாவா? இதோட பேரு? ஆமா இப்போதான் நான் அதுக்கு வச்சேன். நல்லதா இருக்கு. நீ அதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் தெரியுமா? நாங்க ஒரு லிசார்டோட டிஎன்ஏ ப்ளூக்குள்ள யூஸ் பண்ணியிருந்தோம். அதால துணையே இல்லாம குட்டி போட முடியும். உங்க 2 பேரை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்க அம்மா என்ன பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுவாரு. என் அம்மா உங்களுக்கு தெரியுமான்னு வீடியோ பிளே பண்ணி காட்டுறாரு. அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே ஜுராசிக் பார்க்ல தான் இருந்திருக்காங்க. அதுவும் சயின்டிஸ்டுகள் கூட. அதனால சயின்ஸ் மேல ரொம்பவே ஆர்வப்பட்டு அவங்களும் ஒரு சயின்டிஸ்ட் ஆயிருக்காங்க. நிறையவே ரிசர்ச் பண்ணுவா. உன் அம்மா மாதிரி ஒரு புத்திசாலியே கிடையாது. நீ நினைச்சிட்டு இருக்கல உன் தாத்தா தான் உன் அம்மா இறந்த பிறகு உன்னை குளோனா உருவாக்குனாருன்ட்டு. அப்படி கிடையாது. உன் அம்மா தான் உன்னை உருவாக்குனா. அவளுக்குள்ள ஜெனட்டிக்கலா ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனாலதான் உன்னை உருவாக்குனான்னு சொல்லும் போதே அவங்க கன்சீவா இருக்காங்க. இவங்க தான் டிஎன்ஏ மாடிஃபை பண்ணி மெய்சியை வந்து வயிற்றுல சுமந்து பெற்றிருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே அவ கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறா. உன் அம்மாக்கு ஜெனட்டிக்கலா ஒரு நோய் இருந்துச்சு. அப்போ அதே நோய் எனக்கும் இருக்கா? இல்ல, அவ ஜெனட்டிக்காவே அதை ரிமூவ் பண்ணி தான் உன்னை உருவாக்குனா. அவ உன்னை ரொம்பவே நேசித்தா. அவளுக்கு கிடைக்காத எல்லாமே உனக்கு கிடைக்கணும்னு நினைச்சா. அதாவது ஒரு முழு வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு நினைச்சான்ற மாதிரி சொல்றாரு. இப்போ உன்னோட டிஎன்ஏ ரிசர்ச் பண்ணனா நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த வெட்டிக்கிளியை பாக்குறாரு. அந்த வெட்டிக்கிளியை வந்து இவர் பழையபடி மாத்தணும்னு நினைக்கிறாரு. அதாவது அதோட வாழ்நாளை குறைச்சி சீக்கிரமா இறக்குற மாதிரி அதை பண்ணணும். அதுக்கு இந்த பொண்ணோட டிஎன்ஏயும் ப்ளூவோட டிஎன்ஏயும் அவருக்கு தேவைப்படுது. அதுக்கடுத்து ஆலனும் எலியா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க எப்படியே ஆக்சஸ் யூஸ் பண்ணி உள்ள போறாங்க. சத்தம் போடக்கூடாதுன்ட்டு மெதுவா போய் அதோட டிஎன்ஏ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு ஃபுல்லா அவங்க அம்மாவோட வீடியோவா பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டரோட பிளானையும் தெரிஞ்சுக்கிறா. ஒரே ஒரு வெட்டிக்கிளியை மட்டும் இவர் சரியா குணப்படுத்தி விட்டுட்டாருன்னா அது மூலமா வெட்டிக்கிளி கூட்டமே ஃபுல்லாவே குணமாயிடும்ன்றது தான் இவரோட ரிசர்ச்சே. உடனே இவ ப்ளூவோட குட்டியை திறந்து விட்டுட்டு அவ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. குட்டி வெளியே வந்தோடனே எல்லாருமே அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க டிஎன்ஏ சாம்பிள் எடுத்தோன்னா அந்த வெட்டிக்கிளி கத்த ஆரம்பிச்சிடும். உடனே எல்லா வெட்டிக்கிளியும் பறந்து இவங்களை தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பெருமூச்சு விட்டுன்னு இருக்காங்க. வெளியே வந்தோடனே இவங்க மெய்சியை பார்த்துடுறாங்க. உங்களை எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்வா. ஆமா நீ யாரு? லாக்அவுட்டோட பேத்தி மெய்சின்னொன்னே, நீ யாருன்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நாங்க பயோசின்ல வேலை பார்க்கலாமா? புரியுது, அப்போ நான் வாங்க ஓடலான்ற மாதிரி இந்த பொண்ணு கூப்பிட்டு 3 பேரும் இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. பயோசின்ல இறங்குறதுக்காக பர்மிஷன் கேட்டா பர்மிஷன் தர முடியாது. அப்ரூவலே பண்ணாத 2 பேரும் நீங்க கூப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதனால இறங்க விட முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஒரு அடியாள் வந்துட்டு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஏடிஎன்எஸ் ஆஃப் பண்ணிடுன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த ஏரியல் சிஸ்டத்தை ஆஃப் பண்ண சொல்றாரு. இவங்க அதை ஆஃப் பண்ணதுனால பறக்கிற டைனோசர் இந்த ஃபிளைட் ஹைட்டுக்கு பறந்து வந்து இந்த ஃபிளைட்டை பயங்கரமா தாக்கிட்டு இருக்கு. கிளார் உட்கார்ந்துட்டு இருக்க சேர்ல மட்டும்தான் பேராஷூட் இருக்கு. இங்க பாரு கிளார், நீ தப்பிச்சு போயிடு, எப்படியாவது பேராஷூட் தானா ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லைன்னா இந்த லிவரை மட்டும் இடு, இன்னொரு பேராஷூட் வரும்ன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். அவ எப்படியோ சீட்டை செக் பண்ணி பறந்து போயிட்டு இருக்கா. போகும்போது அவளோட பேராஷூட் ஓப்பன் ஆயிடுது. ஆனா பறக்கிற டைனோசர் வந்து அந்த பேராஷூட்டை கிழிச்சு போட்டுருது. அவ இன்னும் கீழே போகும்போது லிவரை இழுத்து 2வது பேராஷூட்டை வர வச்சு சேஃபா லேண்ட் ஆயிடுறா.
ஆமா, நம்மளுக்கு அடுத்து என்ன பிளானு? எப்படி தப்பிக்க போறோம் ஹீரோ கேட்பான். ஒரு பிளானும் இல்ல. என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு அந்த பொண்ணு சொல்லும்போதே உறைஞ்ச ஏரி மேல ஃப்ளைட்ட மோதிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க 3 பேரும் தப்பிச்சு போணும்னு ஒரு பாடாண்ட வராங்க. ஆக்சஸ் யூஸ் பண்ணி தொறக்கலான்னு போகும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்துடுறான். "ஏய் நீதானா? சும்மா இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருந்தோம்" அப்படின்னு சமாளிப்பாங்க. "டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துட்டீங்களா?" "என்ன? என்ன சொல்ற? அந்த வெட்டுக்கிளியோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துட்டீங்களான்ற மாரி கேட்பான். இவன் தாங்க வேணும்ன்ட்டு அவங்களுக்கு வழி காமிச்சு அமுச்சு வச்சிருக்கான். எடுத்துட்டோம். அப்பனா சரி. இந்த பாடு ஸ்ட்ரெயிட்டா ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு தான் போகும். அங்க போனோனே ஒரு ஃப்ளைட்ல நீங்க தப்பிச்சு போயிடுங்கன்ற மாரி சொல்றான். இவங்க உடனே ஈயான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னானா? ஈயான் கிட்டயே இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்ற மாரி சொல்றான். இவங்க ஆச்சரியப்படுறாங்க. அந்த பாட ஓபன் பண்ணி அமுச்சு வைக்கும்போது, "ஒரு நிமிஷம் இரு. வா மெய்ஸின்ற மாரி ஆலன் கூப்பிட்டான்னு மெய்ஸியும் வரா. என்ன லாக்வுட்டோட பேத்தியான்ட்டு அவனும் ஆச்சரியமா பாக்குறான். சரி சரி உடனே கிளம்புங்கன்ட்டு இவங்க 3 பேரையும் அமுச்சு வைக்கிறான். இவனும் நல்லவனா தான் இருக்கான். அடுத்து ஹீரோனிய காட்டுறாங்க. அவ மரத்துல மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பக்கத்துல ஒரு டைனோசர் போதுங்க. அதோட ஒரு கண்ணுல பொறவும் இந்த மாரி இருக்கு. அந்த டைனோசர் கையில வந்து உள்வரின் நகம் மாரி இருக்குங்க கிளாஸு. அது அங்க ஒரு மான் இருக்கும். மான ஒரு தட்டு அங்கிட்டு போய் விழுது. இது தாவர உண்ணி தான். ஆனா ரொம்பவே ஆக்ரோஷமானது. அங்க இருக்கிற தாவரத்த சாப்பிட்டுன்னு இருக்கு. ஹீரோயினி அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போறா தண்ணிக்குள்ள. அது எப்படியோ ஹீரோயினிய கண்டுபிடிச்சிருச்சு. தண்ணிக்குள்ள முழுகி இருப்பாங்க. தண்ணி கிட்ட வந்து ஒரு உரும்பல போடும் பாருங்களேன். பதறிக்கிட்டு இருப்பா ஹீரோயினி. அடுத்து ஹீரோயினிய கண்டுக்காம போன உடனே அவ ஃப்ளைட் கிராஷ் ஆன இடத்த தான் பாக்குறா. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணும் ஆவல. ஃப்ளைட்ல இருந்து வெளிய வந்த உடனே மெதுவா நடந்து போணுமே அப்படின்ட்டு மெதுவா நடக்குறாங்க. "நீ எப்படி ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கிட்ட?" "என் அம்மா ஆர்மில ஏர் டிஃபென்ஸ்ல இருந்தாங்க. அவங்க தான் எனக்கும் சொல்லிக் குடுத்தாங்க." "ஓ அப்படியா? நானும் ஆர்மிக்காரன் தான்ட்டு" ஹீரோ சொல்லுவான். "இந்த வேலையே எனக்கு பிடிக்கல. இத விட்டு தான் போறேன்னு" அந்த பொண்ணு சொல்லும்போதே, "என் பொண்ண காப்பாத்துறதுக்காக நீ ஏன் வந்த?" "ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன். உங்க பொண்ண பயோசின் கூட்டின்னு போகும்போது நான் பார்த்தேன். அது தடுக்காம வேடிக்கை பார்த்தேன். அந்த குற்ற உணர்ச்சிக்காக தான் உங்களுக்கு உதவி பண்ண நான் நினைச்சேன்னு" சொல்லுவா. அந்த டைம்ல அங்க ஒரு டைனோசர் வருதுங்க. அதில ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா இருக்கு. இவங்க வேக வேகமா ஓடி போறாங்க. ஐஸ் உடையிற மாரி இருக்கு. அது பார்த்தா உடையிற ஐஸ்குள்ளேயே பூந்து தண்ணிக்குள்ள நீந்தி வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ ஐஸ் உடைஞ்சு கீழ விழுந்தோனே ஹீரோவ காலி பண்ண வருது. எப்படியோ அந்த பொண்ணு தான் ஹீரோவ காப்பாத்தி மேல இழுத்துடுறா. 2 பேரும் ஓடி போய் ஒரு லிஃப்ட் மாரி இருக்கும். அத க்ளோஸ் பண்ணிருவாங்க. சாவறதுக்குன்னே இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போல இருக்குன்னு பதட்டப்படுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு டிடெக்டர தரா. இது மூலமா அந்த சீட் எங்க எஜெக்ட் ஆகி விழுந்திருக்குன்னு தெரியுது. அந்த பொண்ண காப்பாத்திரலாம். ரொம்ப லவ் பண்றியோன்னோனே ஹீரோ ஆமான்னு தலையாட்டுறான். அடுத்து இந்த பக்கம் அடியாள் வந்து அந்த பூச்சிகள் இருந்த ரூம்ல வந்து ஆலனும் எலியும் போயிருக்காங்கன்ற விஷயத்த காட்டுவான். அவங்களுக்கு ஆக்சஸ் எப்படியோ கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சது? ஈயான் அவங்க 2 பேர்கிட்ட பேசும்போது பாக்கெட்ல ஏதோ போட்டிருக்காரு. கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அவங்க பாட்ல தான் போயிட்டு இருக்காங்கன்ற மாரி அடியாள் சொல்லிடுறா. இவங்க அந்த சின்ன பொண்ணுகிட்ட, "உன் அம்மாவ நான் பார்த்துருக்கேன் ஜுராசிக் பார்க்ல. உங்க அம்மா ரொம்ப நல்லவ. உன் அம்மா மாரியே நீ இருக்கன்ற" மாரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் வேணும்ன்ட்டே என்ன பண்றான், அந்த பாட ஆஃப் பண்ணி விட்டுறான். கரெக்ட்டா டைனோசர்ஸ் புழங்குற ஒரு இடத்துக்குள்ள ஆஃப் பண்ணி விட்டுறான். பாட் ஆஃப் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுது. இதே இடத்துல இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஒரு குச்சியில வந்து நெருப்பு ஏத்தி அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அடுத்து சிஇஓ வந்து ஈயானை கூப்பிட்டு, "நீங்க இங்கேருந்து கிளம்பலாம். நீங்க நிறைய பண்ணிட்டீங்கன்ற மாரி சொல்லுவான். அதாவது இவர் பண்ண நல்ல விஷயத்த சொல்ல முடியாதுல்ல. குத்து மதிப்பா ஏதோ பேசி விரட்ட பார்ப்பாரு. ஈயான் போகும்போது சும்மா இருப்பாரா? "இங்க பாருங்க, நீங்க ஆட்டு மந்தைங்க மாதிரி வேலை பார்க்குறீங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணி இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துருக்காண்டு எல்லார்ட்டையும் போட்டு கொடுத்துருவாரு. இப்போ எதுக்கு இங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா போங்க." "போறேன்டா. உன்ன மாரி ஒரு கேடு கெட்டவன் முன்னாடி நான் இருக்கவே மாட்டேன்ட்டு" கோவமா கிளம்பி போயிடுறாரு. அசிஸ்டன்ட் தான் ஈயானை கூப்பிட்டு போய் விட போறாரு. இந்த பக்கம் இவங்க அந்த எஜெக்ட் ஆன சீட்டாண்ட வந்து பார்க்குறாங்க. ஆனா ஹீரோயினி அந்த இடத்துல இல்ல. இப்போ இவ எங்க போனான்ட்டு இவள தேடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு டைனோசர் வர சத்தம் கேக்குது. அப்படியே 2 பேரும் உட்கார்ந்துடுறாங்க. டீரெக்ஸ் தாங்க வந்து அந்த செத்து போன மான சாப்பிட ட்ரை பண்ணுது. அப்போ அந்த இடத்துல கிகனோட்டோசாரஸ் வருது. அது டீரெக்ஸ் கிட்ட இருக்கிற மானுக்காக சண்டை போடுது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா டீரெக்ஸ் அங்கேருந்து உரிமிட்டே கிளம்பிடுது. ஒரே இடத்துல 2 ஏபெக்ஸ் பிரெடேட்டர் இருந்தா கூடிய சீக்கிரத்துல 2த்துல 1 தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இவங்க 3 பேரும் இந்த குகையில இருந்து எப்படி போறதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க டைனோசர்ஸ் இருக்குமா? அப்படி இல்லைனாலும் மூச்சு திணறி இல்லைன்னா டாக்ஸிக்கான கேஸ் ரிலீஸ் ஆனா ஆக்சிஜன் பத்தாம போனா கூட நம்ம செத்துருவோண்டு எலி என்னென்னவோ சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருப்பா. அப்புறம் அசிஸ்டன்ட் வந்து ஈயான் கிட்ட, "இங்க பாருங்க, மேப் ரூட் படி நீங்க இப்படிதான் வண்டியில போகணும். போய் அவங்கள காப்பாத்துங்கன்ற மாதிரி வண்டி கொடுத்து அமுச்சு வைக்கிறான். போகும்போது வண்டியால எதையும் இடிக்கிறான். "காப்பாத்திருவீங்கல்ல?" "காப்பாத்திருவேன். நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க. இப்படியே இருன்ற மாதிரி ஈயான்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இவங்க போற இடத்துல நிறைய டைனோசர்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதை பார்த்து பதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ செத்தவன் போல இருக்குன்னு பதறி ஓடும் போதே ஆலனோட ஹேட் கீழே வந்துரும். அவனுக்கு தான் ஹேட்னா ரொம்ப பிடிக்குமே. ஹேட் எடுக்க போனா கடிக்க வருது. இது வந்து பல்லியும் டைனோசரும் கலந்த மாதிரி இருக்கும். இவங்க கடைசியா ஒரு கேட்டாண்ட வந்து மாட்டிடுவாங்க. அதே இடத்துல ஈயானும் வந்துருவான். "டேய் எப்படியாவது கேட்ட தரடா, இல்ல காப்பாத்துறான்னு" கத்துவாங்க. ஐயோ எனக்கு பாஸ்வேர்டு தெரியாதுன்ட்டு ஜாலியா பாஸ்வேர்டு போட்டு இருப்பாங்க. இது தப்பு. இதுல 10,000 பாசிபிலிட்டிஸ் இருக்குமேன்னு ஒன்னொன்னா போடுவாங்க. அங்க துடிப்பாங்க, நாங்க செத்துருவோம் போல இருக்குன்ட்டு. ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியை வச்சு தான் தடுத்துட்டு இருப்பாங்க அந்த டைனோசர்ஸ. இவங்க இந்த பக்கம் போராடுறது வந்து அசிஸ்டன்ட் மானிட்டர்ல பார்த்துருப்பான். அவனே அந்த பக்கத்துல இருந்து கம்ப்யூட்டர்ல ஆக்சஸ் பண்ணி எப்படியே டோரை திறந்துருப்பான்.
ஈயான் என்னவோ நான் தான் திறந்தேன் சந்தோஷமா குதிப்பான். இவங்க எல்லாரையும் சேஃபா இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துருவான். சரி வாங்க போலான்ட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோனி ஒரு இடத்துல இருக்கும்போது விஷத்தை துப்புற டைனோசர் ஹீரோனி மேல விஷத்தை துப்ப வரும். கரெக்டா ஹீரோ வந்து அதோட கழுத்தை பிடிச்சி ஹீரோனியை காப்பாத்தி விட்டுறான். அடுத்து சிஇஓ வந்து அந்த வெட்டிக்கிளியோட ரிசர்ச் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு இருக்காரு. நியூஸ்ல ஃபுல்லா அந்த வெட்டிக்கிளியை பத்தி தான் போயிட்டு இருக்கு. ஆஹா விஷயம் தெரிஞ்சா நம்ம காலி ஆயிடுவோம் போல இருக்குன்னு சில ஆட்களை கூப்பிட்டுமே அந்த வெட்டிக்கிளி எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க. ஆனா இதுங்க மேல இருக்கிற கிளாஸை உடச்சிக்கிட்டு வெளியே போய் காட்டு ஃபுல்லா பரவிடுது. கிட்டத்தட்ட ஒரு காட்டு தீயே இதுங்க ஏற்படுத்திருச்சு. இதை பார்த்து மிரண்டுகிட்டு நிக்கிறாங்க எல்லாருமே. ஈயான் வண்டி ஓட்டுன்னு போகும்போது வெட்டிக்கிளிங்க நிறைய விழும். வண்டியை சரியா கவனிக்காம ஒரு பள்ளத்து ஓரமா நிறுத்திடுவான். நம்ம ஒரு பக்கமா சாஞ்சா வண்டியில இருந்து தப்பிச்சிடலாம்ல அப்படின்ட்டு மாறி ஒரு பக்கமா சாய்வாங்க. ஆனா அந்த வண்டி கவுந்து இவங்களை உருட்டி விட்டுரும். வண்டி உருண்டு நின்ன பிறகுதான் அந்த பொண்ணு வந்து ஹீரோனையும் பாக்குறா. அவங்க என் அம்மா அப்பா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா போய் 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஜுராசிக் வேர்ல்டு டீமும் ஜுராசிக் பார்க் டீமும் இங்க மீட் பண்ணிக்கிறாங்க. இது பயங்கரமான மூமெண்ட்டுங்க. எங்களை தெரியுமான்னு உங்களை தெரியாம எப்படின்ட்டு ஹீரோ ஹேர்லனை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறான். இவங்களை பத்தி இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி 2 பேரும் நல்லா அறிமுகமாயிக்கிறாங்க. அந்த டைம்ல அங்க ஒரு கிகனோட சரஸ் வரும். ஹேர்லனோ ஓபனும் ஒரே டைம்ல அசையாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கிகனோட சரஸ் வந்தோடனே இவங்க வண்டியை சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேற வழி இல்ல இதுக்கு மேல ஏறணும்ட்டு எல்லாருமே ஏற போயிடுறாங்க. ஈயான் மட்டும் கீழே இருப்பான். அப்போ ஈயான் வந்து எரிஞ்சிருக்கிற வெட்டிக்கிளி எடுத்து அதோட வாய்க்குள்ள போட்டு விட்டுருவான். மீதி எல்லாருமே ஏறிடுவாங்க. இந்த கேப்ல அவன் ஏறி மேல வந்துடலான்னு பார்த்தா கீழே விழுந்துருவான். ஆலன் தான் காப்பாத்துவான். இந்த மாதிரி மாறி மாறி காப்பாத்தி இவங்க மேல வந்துருவாங்க. ஹீரோவும் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுவான். லேசர் கண்ணை எடுத்துட்டு போய் கண்ணு குடுத்திடுவாங்க பாருங்களேன். அது உடனே கடுப்பா எங்க கிளம்பி போயிருது. இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற எல்லாருமே சிஓ கிட்ட காடு ஃபுல்லா தீ பரவிடுச்சு. அங்க இருக்கிற டைனோசர்ஸ் எல்லாமே இறந்துரும். ஆபத்தான சூழ்நிலை இது. டைனோசர்ஸை நம்ம உள்ள வர வச்சே ஆகணுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றான். இவங்க வந்து அந்த ரேடியோ சிக்னல் மூலமா அந்த டைனோசர் எல்லாத்தையுமே உள்ள கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த ரிசர்ச் லேபை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் ஃபிளைட் ஓட்டுற பொண்ணு இந்த இடத்துல ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு, அதை எடுத்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஏரியல் சிஸ்டத்தை ஆன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பறக்கல டைனோசர்ஸ் நம்மளை போட்டு தள்ளிடுன்ற மாதிரி பேசுவாங்க. வாங்க போலான்ட்டு எல்லாருமே கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஈயான் ஹீரோ கிட்ட டேய் நீ தான் ரேப்டர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவியாடான்ற மாதிரி கேட்பான். நான் அதுங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், நான் அதுங்களுக்கு மரியாதை தருவேன், அதுவும் எனக்கு மரியாதை தரும், அவ்வளோதான்ற மாதிரி சொல்லி போயிட்டு இருப்பான். அப்புறம் இந்த பக்கம் சிஓ எல்லா திங்ஸும் எடுத்துட்டு கிளம்ப பார்ப்பாரு. அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி அழிவுகள்லாம் சாதாரணமாக நடக்கிறது தான், இந்த விஷயத்தை பற்றி வெளியே தெரிஞ்சால் நம்ம கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க, இதெல்லாம் புடி, நான் சொல்றது கேளு, நீயாவது என் கூட நில்லுன்ற மாதிரி சொன்னோன்னே அவன் ஃபைலை பிடிக்காம கீழே விட்டுருப்பான். இப்போதான் இவருக்கு எல்லாமே புரியுது. அப்போ நீ தான் இது காரணம் இல்ல, ஈயானு கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னது, ஆக்சஸ் கொடுத்தது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் இருக்க, ஏன் இப்படி பண்ணு கோவப்படுவாரு. நான் உங்களை மாதிரி கிடையாதுன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு கிளம்பி போயிடுறான். அடுத்து இவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து ஏடிஎன்எஸ் ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எரர் 99 வரும். எரர் 99 காட்டுது. அப்படின்னா என்ன, பின்னாடி அசிஸ்டன்ட் வந்துட்டு அதுக்கு காரணம் பவர் பத்தலன்னு அர்த்தம். இந்த மாதிரி எமர்ஜென்சியான டைம்ல மொத்த பவருமே பிரைமரி சிஸ்டத்துக்கு போயிடும். பிரைமரி சிஸ்டத்தில் இருக்கிற பவரை இந்த ஏடிஎன்எஸ்க்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகுன்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் அதை மேனுவலாக தான் ஆன் பண்ணுன்ற மாதிரி சொன்னோன்னே சரி நாங்கள் அங்கே போகிறோன்ட்டு எலியும் ஹீரோனியும் போகிறாங்க. ஹீரோ நான் இந்த இடத்துக்கு போறேன்ற மாதிரி அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு சொல்றான். இவன் அந்த குட்டி ரேப்டரை தான் காப்பாற்ற போறான். நீ அந்த இடத்துக்கு போயே ஆகணுமான்ற மாதிரி ஆலன் கேட்பான். நான் ப்ளூக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் காப்பாற்றி ஆகணும்ட்டு ஆலனை ஹீரோ கூப்பிடுறான். ஆலனு ஹீரோ அந்த பொண்ணு 3 பேரும் ப்ளூவோட குட்டியை காப்பாற்ற போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த சிஓ வந்து அதே பாடல ஏறி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காரு. ஹீரோனையும் எலியை வந்து அந்த பவர் சிஸ்டத்தை ஆஃப் பண்ண வராங்க. கரெக்டாக E4ங்கிற ஒரு சுவிட்சை சொல்றாங்க இங்கேருந்து. அதை ஆஃப் பண்ண உடனே மொத்த பவருமே போயிடும். இந்த பக்கம் அந்த ப்ளூவோட குட்டியை பார்த்துடுறாங்க. 3 பேருமே ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணுறாங்க. 3 பேரில் யாரையாவது அது தாக்குன்ட்டு ஹீரோ கரெக்டாக கழுத்தில் தான் மயக்க மருந்தை சுடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆலனை தாக்கிறதுக்காக அது பக்கத்தில் போகும்போது ஹீரோ மயக்க மருந்தை ஷூட் பண்ணி பிடிச்சிடுறான். இவங்க சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லலாம் சாதிக்கல. மறுபடியும் பிரைமரி சிஸ்டம் வந்து பவரை இழுத்துக்குது. என்னடா இது இப்படி நடக்குதுன்ட்டு ஹீரோ நீ ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு வரா. எல்லா பூச்சிங்களையும் வெட்டி தள்ளிட்டு அங்கே இருக்கிற மெயின் பவர் கேபிளையே கட் பண்ணி விட்டுறா. இப்போ பிரைமரி சிஸ்டத்தில் இருக்கிற மொத்த பவருமே அந்த ஏடிஎன்எஸ்க்கு போயிடும். மொத்த பவருமே கட் ஆனதுனால சிஓ போன பாடமே ஆஃப் ஆகிடும். பாடம் ஆஃப் ஆனதுனால வேற டோரை ஓப்பன் பண்ணி அது வழியே இறங்கி வெளியே போயிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பாய்சனை துப்புற டைனோசர் அங்கே வந்துருமா, வேகமாக ஓடி போய் பாடுக்குள்ளேயே ஒளிஞ்சுப்பாரு. ஆனால் 2க்கு 3 டைனோசராக வந்து இவரோட முகத்திலேயே விஷத்தை துப்பி இவரை கொன்னுருது. சந்தோஷமா அவ ஃப்ளைட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே இங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அந்த இடத்துல இந்த டாக்டர் வராரு. பார்த்தோன்னே எல்லாரும் கடுப்பாகுறாங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்பை தான் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்ற மாதிரி கெஞ்சி கேட்பாரு. அவர் பண்ண தப்பை சரி பண்ணணும் தானே ஆசைப்படுறாரு. இவரை நம்பலான்ட்டு அந்த பொண்ணு சொன்னோன்னே எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஃப்ளைட் எடுத்துட்டு வரணுன்னு அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு ஏமா ஃப்ளைட் எடுத்துட்டு வந்த, இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க கூடாதுன்னு கத்துறாரு. ஏன் வந்திருக்க கூடாதுன்னு சொல்லும் போதுதான் பக்கத்துல இருந்து ஒரு டைனோசர் போகுது. ஏன்னா இந்த இடத்துக்குள்ள எல்லா டைனோசரையும் இவங்க வர வச்சிட்டாங்க.
அவளால லேண்ட் பண்ண முடியாம சேஃபான ஒரு இடத்த தேடி லேண்ட் பண்ணிடுறா. சரி வாங்க போய் ஏறிடலான்னு போகும்போது அந்த இடத்துல டீரெக்ஸ் வந்துருது. டீரெக்ஸ் கையில தான் சாவு போல இருக்குன்னு நினைக்கும் போது பின்னாடியே கிகனோட்டோசாரஸ். 2 பேருக்கும் சண்டை முட்டிக்கிச்சு. அவ்வளோதான் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு புரள்றாங்க. இந்த கேப்ல 3 பேரா பிரிஞ்சிடுறாங்க. எப்படியோ போகும்போது அது அழகா டீரெக்ஸ் அடிச்சு போட்டு மிதிக்குதுங்க. டீரெக்ஸ் ஒரு இடத்துல விழுந்து மயக்கமே போட்டுருது. அப்புறம் இவங்க பக்கத்துல அந்த கிகனோட்டோசாரஸ் வருது. ஃப்ளைட்ல இருந்த பொண்ணு கரெக்டா ஒரு ஃபிளேர் கன்னை யூஸ் பண்ணி அதை நோக்கி சுடுறா. அந்த ஃபிளேர் போற இடத்தான தான் தாவரத்தை சாப்பிடுற அந்த டைனோசர் இருக்கு. அது ரொம்ப கோவமானது இல்ல, இதுங்க 2 பேருக்கும் முட்டிக்குது. இதுங்க அடிச்சுக்கிற கேப்ல இவங்க எல்லாருமே ஃப்ளைட்ல ஏறி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. டீரெக்ஸ் அப்போ கண்ணை திறந்து முழிச்சிருதுங்க. அவ்வளவுதான். டீரெக்ஸ் வரும் பாருங்களேன் கோவம். கத்திக்கிட்டே கிகனோட்டோசாரஸை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அந்த ஷார்ப்பான கிளாலையே தள்ளி விட்டுருது. அந்த உள்வரின் கிளாலியே குத்திக்கிட்டு கிகனோட்டோசாரஸ் கீழே விழுந்துருது. டீரெக்ஸ் வழக்கம் போல பயங்கரமா சத்தம் போட்டுன்னு இருக்கு. எப்படியோ தப்பிச்சு வந்தா எப்பான்னு சந்தோஷமா வந்து இறங்கிடுறாங்க. அடுத்து அந்த அசிஸ்டண்ட் வந்து பயோசீன்ல நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி அங்க இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஆலனோ எலியோ ஒன்று சேர்ந்துடுறாங்க. அடுத்து அந்த சின்ன பொண்ணுக்கும் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. ஹீரோயினையும் பார்த்து சிரிக்கிறா. அப்புறம் எல்லாமே சுமூகமும் முடிஞ்சிருச்சு. ஆலனோ எலியும் வா நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த சயின்டிஸ்ட் டாக்டர் வந்து அந்த வெட்டிக்கிளியை வந்து முழுசா ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு போல இருக்கு. அதை திறந்து விட்டோன்னே அது அதோட கூட்டத்தோட சேர்ந்து பறந்துகிட்டு இருக்கு. இந்த வெட்டிக்கிளியோட ரிசர்ச்சை அவர் எடுத்துக்காம மெய்சியோட அம்மாவுக்கு தான் இது போய் சேரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து வழக்கம் போல டீரெக்ஸ் அந்த கூட்டத்திலேயே பயங்கரமா சுத்திட்டு இருக்கு. அந்த பொண்ணு தனியா அவளுக்குன்னு ஒரு ஃபிளைட்டை வாங்கிட்டா. இவங்க ஃபேமிலியா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அடுத்து நம்ம ஹீரோனையும் ப்ளூவோட குட்டியை திறந்து விட்டுறாங்க. குட்டி கத்துற சத்தம் கேட்டோன்னே ப்ளூவும் இங்க வந்துருது. குட்டியை குட்டினா இருந்து வேகமா ஓடி போயிருது. சரி அது போயிடுச்சு வாங்க போலான்னு இவங்க வண்டியில ஏற போறாங்க. ஆனா ப்ளூ திரும்ப வந்து ஹீரோவை மட்டும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகுது. குதிரைகள் கூட வேகமா போற டைனோசர்ஸ் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பறவைகள் கூட பறக்கிற டைனோசரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்கு. கடல்ல இருக்கிற டைனோசர் திமிங்கலம் கூட ஒன்னா சேர்ந்துருச்சு. அடுத்து யானைகள் கூட முகத்துல கொம்பு இருக்கிற டைனோசரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி காட்டு விலங்குகள் கூட இந்த விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்றதோட ஜுராசிக் வேர்ல்டு டொமினியன்ங்கிற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.